இன்னைக்கு இந்தியா முழுவதும் பொது வேலை நிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால், பீகார்ல ஆரம்பிச்சு கேரளா வரைக்குமே இந்த ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா ஒரு 17 கோரிக்கைகளை வச்சுதான் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த 17 கோரிக்கைகள்ல ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, காலி பணியிடங்களை நிரப்புறது, விவசாயிகளுக்கு கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றுறது, அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை நிறுத்தணும், இந்த மாதிரி ஒரு 17 கோரிக்கைகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதனால நிறைய போக்குவரத்துல பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்திருந்தது. ஆனா தமிழகத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இந்த வேலை நிறுத்த போராட்டம் பாதிப்பை ஏற்படுத்தல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய இடங்கள்ல ஆட்டோக்கள் பெரும்பாலா ஓடல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே பைக், டாக்ஸி, கேப் இந்த மாதிரியான வாகனங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இவ்வளவே மின்சார ரயில்களுமே ஓடிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் சில நேரங்கள்ல இந்த நேர தாமதம் மட்டும் நடக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா குமரியில இருந்து கேரளாவுக்கு போற பேருந்துகள் மொத்தமா நிறுத்தி இருக்காங்க. கோயம்புத்தூர்லயுமே உக்கடம் வழியா கேரளாவுக்கு போற பேருந்துகளுமே ஓடாது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்திருக்கு. இப்போ புதுச்சேரியிலையும் சென்னையிலையும் தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. புதுச்சேரியில போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அங்க தனியார் பேருந்துகளா இருக்கட்டும் இல்ல ஆட்டோக்களா இருக்கட்டும் அங்க ஓடாது அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இங்க சென்னையிலயுமே அண்ணா சாலையில பல்வேறு தொழிற்சங்கத்தினர் அவங்களுடைய போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெறணும், அது மட்டும் இல்லாம அந்த 17 கோரிக்கைகளையும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான வலியுறுத்தலா இருக்கு. ஓரணியில் தமிழ்நாடுங்கிற பரப்புரையா, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ங்கிற சுற்றுப்பயணமா, எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி 2 அரசியல் கட்சிகளுமே களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே நாளுக்கு நாள் திமுக சார்பில் இருக்கக்கூடிய ஃபேக் நரேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது நிறைய வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம தினம் பாக்குறோம். இப்ப டெய்லி நியூஸாவே அது மாறிடுச்சு. எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, நேத்து கோயம்புத்தூர்ல எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அதாவது கோவிலுக்கு கொடுக்கப்படுற காசுகளை வச்சு நீங்க கல்லூரி எல்லாம் கட்டுறீங்க, அப்போ அரசு பணத்துல வச்சு கல்லூரிகள் கட்டலாம்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. உடனே அதை திரிச்சு அதை வேற ஒரு நியூஸ் கார்டா போட்டு அதை ஒரு செய்தியா வெளியிட்டு இந்த மாதிரி அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அதை அவங்களோட கட்சி சார்பிலேயே கண்டுபிடிச்சு அவங்களும் அதை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. கோயில் அறநிலையத்துறையிலிருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க. கல்விக்கு வேண்டாம்னு சொல்லல, கல்வி என்பது முக்கியம். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம். ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம். ஏன் அரசாங்கத்துல பணம் இல்லையா? 10 கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா? இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் புதுக்கோட்டையில இந்த ஓரணியில் தமிழ்நாடுக்காக அமைச்சர் KN நேரு அவர்கள் அங்க இருக்கிற நிர்வாகிகளை சந்திக்க போயிருக்காரு. ஆனா அவங்களுக்குள்ளேயே நிறைய சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு. எல்லாம் ஓகே, நீங்க ஏன் இன்னொரு அமைச்சரான மேநாதன் அவர்களுடைய போட்டோவை போடவே இல்லை பேனர்ல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கு மக்கள் எல்லாரும் ஓரணியில் தமிழ்நாடு நீங்க பேர் வச்சா பத்தாது, முதல்ல நீங்க எல்லாம் ஒரு அணியில இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. திராவிட மாடல் அரசு சார்பில் நாங்க நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கோம், அவங்க நிறைய லிஸ்ட் போட்டுக்கிட்டே போறாங்க. ஆனா யாருக்குமே தெரியாத ஒரு சிறந்த சாதனை ஒண்ணு இருக்கு. அது என்னன்றதை நான் சொல்லட்டுமா? நாங்குநேரி, கப்பலூர் இந்த மாதிரி ஒரு 4 தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 4 சுங்கச்சாவடிகள்ல 10ஆம் தேதியில இருந்து அரசு பேருந்துகளை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. அது ஏன் அரசு பேருந்துகளை அனுமதிக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சுங்கச்சாவடிகள்ல மட்டும் 276 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இருக்கு அப்படின்னு சொல்லி 4 நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அந்த நிலுவைத் தொகையை செலுத்தாததுனாலதான் அந்த 4 சுங்கச்சாவடிகள்ல அரசு பேருந்துகளை இனிமே அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க. நேத்து கோயம்புத்தூர்ல எடப்பாடி கோவிலுக்காக கொடுக்கிற காசுல கல்லூரிகள் கட்டுறாங்க, இதை மக்களே ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்ன விஷயத்துக்கு நம்ம உடன்பிறப்புகளுக்கு அவ்வளோ கோவம் வந்தது. அது எப்படி அப்படி சொல்லலாம், நாங்க காசை பார்த்து தான் செலவு பண்றோம் அப்படி இப்படின்னு. ஆனா ஒரு சுங்கச்சாவடியிலேயே கோடி கணக்கில் நிலுவைத் தொகை இருக்கு அப்படின்னா தமிழகத்தை எந்த அளவுக்கு கடனுள்ள ஒரு மாநிலமா மாத்திக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக அரசு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு அரசியல் கட்சியில இருக்கேன்பா அப்படின்னு சொல்லி நம்மளே ஊரு ஃபுல்லா தம்பட்டம் அடிச்சுக்கிறோம் அப்படின்னாலுமே அரசியல் கட்சியில இருக்கோம்னா என்ன பண்ணணும்? பொதுவான கருத்துக்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும். எந்த கட்சியில எந்த மாதிரியான தவறுகள் நடந்தாலும் அதை சுட்டி காட்டணும் அப்படிங்கறதான். ஆனா இங்க பர்டிகுலரா ஒரு கட்சியை அடிக்கிறதுக்குன்னே ஒரு அடியாள செட் பண்ண மாதிரி கூப்பிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அது வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய வைஷ்ணவி அக்கா தான். இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா தாவேகாவினுடைய கட்சி தொண்டர் யாரோ ஒருத்தர் இனிமே நான் தாவேகால இருக்க போறது கிடையாது, எனக்கும் அந்த கட்சிக்கும் செட் ஆகல, சோ நான் விலகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு உடனே ரீட்வீட் பண்ணி இவங்க ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்ல அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, உங்கள் கட்சியிலிருந்து வெளியேறும் தொண்டர்களையே தக்க வைத்துக் கொள்ள தங்களுக்கு துப்பில்லை, இதில் புதிதாக வேறு உறுப்பினர்களை சேர்க்கையா? சரி, இது கூட ஓகேங்க,
நீங்க வந்து உங்க கட்சியில ஆளை வச்சுக்க மாட்டேங்கிறீங்க, புதுசா உறுப்பினர் சேர்க்கிறீங்கன்ற வரைக்கும் எல்லாமே ஃபைன். இந்த கடைசி லைன் தான், தன்னையே காப்பாற்ற முடியாதவன் உலகத்தை காப்பாற்ற போறானா. 1000 தான் இருந்தாலும் அவரு ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒருமையில எப்படி பேசலாம்? அதாவது திமுகல சேர்ந்துட்டோம், அங்க என்ன பேசினாலும் நம்மள கண்டுக்க மாட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி இஷ்டத்துக்கு பேசக்கூடாது இல்லையா? ஒரு சில கர்டசி அப்படிங்கிறது இருக்கு. மக்கள் முன்னாடி நம்ம பேசுறோம், அதுவும் ஒரு கட்சி சார்பில் நம்ம வந்து அதை அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறப்போ யாரா இருந்தாலும் மரியாதையா பேசணும் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம். அதுவே இங்க இல்லைங்கிறப்போ உங்ககிட்ட நாங்க என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்களோட ஐடியா இருக்கும் போல இருக்கு. அவ்வளவுதான், கொஞ்ச நாள் ஆனதும் இந்த விஷயத்த அப்படியே மறந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். எதை பத்தி பேசுறேன்னு தெரிஞ்சிருக்கும். அஜித்குமாரனுடைய லாக்அப் டெத் கேஸ் தான். ஒரு 4 நாள்ல முடிஞ்சது, ஒரு வாரம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இப்ப அந்த பேச்சையே காணோம். நிகிதா மேல அவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது. நேத்து கூட மறுபடியும் ஒருத்தர் என்கிட்ட 11 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு வரைக்குமே நிகிதாவை அரெஸ்ட் பண்ணவே கிடையாது. அவங்க ஒரு அரசு கல்லூரியில பேராசிரியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 10 நாள் விடுமுறை எடுத்திருந்தாங்க. திரும்ப வேலைக்கு போகணுங்கிறப்போ மீண்டும் ஒரு 19 நாட்கள் விடுமுறையில மறுபடியும் போயிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இதுக்கான இன்வெஸ்டிகேஷனும் ஒரு விசாரணையும் இன்னும் நடத்தப்படவே இல்லை. ஆனா இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அஜித்குமாரனுடைய தம்பியான நவீன்குமார் அவர்களுக்கு வந்து அரசு பணி கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டிருக்குன்னு திமுக சார்பில் பயங்கரமா தம்பட்டம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நவீன்குமார் சார்பில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, அந்த கொடுத்திருக்க இலவச வீட்டுமனை பட்டா, அந்த 3 சென்ட் நிலம் அப்படிங்கிறது தண்ணி இல்லாத காட்டுக்குள்ள எங்கேயோ கொடுத்திருக்காங்க. அங்க எப்படி நாங்க போய் வாழ்றது? அது மட்டும் இல்லாம எனக்கு கொடுத்திருக்க வேலையுமே என் ஊர்ல இருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி. இப்போ எனக்கு இருக்கிறதே எங்க அம்மா மட்டும் தான். நான் தான் அவங்கள பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். இவ்வளவு தூரம் தள்ளி கொடுத்தா நான் எப்படி போய் அங்க ஒர்க் பண்ண முடியும்? ஸோ எனக்கு வந்து பக்கத்திலே ஒர்க் கொடுத்தா கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரோட கோரிக்கையை வச்சிருக்காரு. அதாவது வெளியே இருந்து பாக்குறதுக்கு இது எப்படி இருக்குன்னா, அந்த கேஸை எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும், மக்கள் எல்லாரையும் நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமா கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இது கொடுத்ததே பெருசு, நீ இதுல இன்னும் வந்து டிமாண்ட் பண்றியா இல்ல இன்னும் ரெக்வஸ்ட் பண்றியா அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நேத்து நடந்த கோர சம்பவம் தான் கடலூர்ல பஸ் ஆக்சிடென்ட், ட்ரெயின் வந்து மோதினதுல 3 பள்ளி மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது. அதை தொடர்ந்து இன்னைக்கு விசாரணை நடந்ததுல முழுக்க தப்பு வந்து அந்த கேட் கீப்பர் மேலதான் இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதாவது ட்ரெயின் வந்து இந்த கேட்டை கிராஸ் பண்ண போகுது அப்படிங்கிறப்போ இந்த பங்கஜ் அவருக்கு கால் பண்ணி தகவல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அலைபேசியில தொடர்பு கொண்டதாகவும், ஆனா இந்த கேட் கீப்பர் பங்கஜ் வந்து தூங்கிட்டு இருந்தாரு, அவர் கடைசி வரைக்கும் போனை பிக் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாயிருக்கு. இதனாலதான் இந்த கோர விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ பங்கஜ வேலையில இருந்து தூக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரை கைது பண்ணி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப புதுசா ஆனந்த்ராஜ் அப்படிங்கிறவரை அங்க கேட் கீப்பரா பணி நியமனம் செஞ்சிருக்காங்க. ரயில்வே கேட் கீப்பரா வண்டி வரும்போது எங்களுக்கு கால். இது வந்து நான் இன்டர்லாக் கேட்டு, நான் இன்டர்லாக் ரோட் டு க்ளோஸ் டு ரோட் டிராஃபிக், எப்பவுமே க்ளோஸில் தான் இருக்கணும். ஏதாச்சும் இன்கேஸ் எமர்ஜென்சி அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம எஸ்எம் கிட்ட ப்ராப்பராக ஓப்பன் கேட்போம். அவங்க ஓப்பன் கொடுத்து ஒரு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. நாங்கள் ஒரு நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் கேட் ஓப்பன். அதுக்கு முன்னாடி கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேனர் ஃப்ளாக்ன்றது ரெட் கலர்ந்து 2 சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கேட் ஓப்பன் பண்ணுவோம். கேட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேனர் ஃப்ளாக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நம்பர் கொடுப்போம் எஸ்எம்க்கு. இந்த மாதிரி கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரெயின் மூவ்மெண்ட். இப்பதான் கடலூர்ல ஒரு கோர விபத்து நடந்துச்சுன்றதை பத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் கடலூர்லயே பாத்தீங்க அப்படின்னா ட்ரெயின்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பயணி ஒருத்தருடைய செல்போன் வந்து கீழே தவறி விழுக போயிருக்கு. அதை பிடிக்கணும்னு நினைச்ச அவரு ட்ரெயின்ல இருந்து தவறி விழுந்து ரொம்ப படுகாயங்கள் ஏற்பட்டிருக்கு. மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ அவருக்கு தீவிர சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நாம எந்த அளவுக்கு கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த செல்போனை வந்து படிக்கட்டில் உட்காந்துட்டு யூஸ் பண்றது, தவறி விழுந்துருச்சு அப்படிங்கிறப்போ ஓடிட்டு இருக்கிற ட்ரெயின்ல நான் அதை எடுக்க போறேன்னு சொல்லி இந்த மாதிரியான விபரீத முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல பொதுமக்களான நாமளும் விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ரீசெண்டா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேலினுடைய அதிபருமான நெதன்யாகு அவர்களும் சந்திச்சுக்கிட்டாங்க. இந்த பேச்சுவார்த்தையினோட முடிவுல பாலஸ்தீனத்தை ஒரு நாடா அங்கீகரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நெதன்யாகு அவர்கள் திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க. நேத்து திருநெல்வேலி மாவட்டம் நெல்லையப்பர் கோவில்ல தேரோட்டம் நடந்திருக்கு. அதை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த தேரோட்டத்துல கலந்துகிட்டு இருக்காரு. அவரும் தேரெழுத்திருக்காரு. அவர் கூடவே சட்டப்பேரவை சபாநாயகரான திரு அப்பாவு அவர்களும்
அவர்களும் அறநிலையத்துறை அமைச்சரான திரு சேகர் பாபு அவர்களும் கலந்துக்கிட்டு 3 பேருமே சேர்ந்துதான் அந்த தேரை இழுத்திருக்காங்க. அந்த புகைப்படம் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. இரு துருவங்கள், ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் திமுகன்னு சொல்லி இவ்வளவு தூரம் பிரச்சாரம் பரப்புரைகள் நடந்துகிட்டு இருக்கப்போ 2 கட்சியில இருந்தும் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த விஷயத்த பண்றாங்க அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயத்த குறிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விவாதங்கள் வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இந்த புகைப்படத்தை பார்த்ததும் உங்களுக்கு உங்க மனசுல என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போட அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.